அப்ப அதற்குரிய பயனுக்கு நாளாறு சொல்லியோ. ஆகவே நமக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. அதனால்தான் அடுத்தடுத்த பிறவிக்கு கர்மங்கள் வருது. பழைய பிறவியினுடைய கர்மங்களே இந்த பிறவியில நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும், அது புரிஞ்சு போச்சுவாங்க. அப்ப எதனால் பிறந்தோம்னு சொன்னா கர்மத்தால பிறந்திருக்கோம், இன்னென்ன பாவ புண்ணியம் இருக்கு, அதுக்கு தகுந்த ஒரு பிறவிய பகவான் கொடுப்பாங்கிறீர். அதானே, அதுதான். இந்தந்த புண்ணியம் இருந்தா உயர்ந்த பிறவி கிடைக்க போறது, இன்னென்ன பாவம் இருந்ததுன்னா தாழ்ந்த பிறவி கிடைக்க போறது. அதனால பிறவி எடுத்திருக்கேன். அப்ப கர்மங்களால் பிறவி எடுத்தேன். இப்படியே நான் எடுத்துட்டு இருந்தேன்னா சுவாமி, அது காலி ஆகணுமா இல்லையா? ஒரு நாள் எனக்கு இப்ப 4 மாசம் உண்டுன்னு சொன்னா, அந்த 4 மாசத்தை எடுத்துட்டேன்னா தீர்ந்து போயிடும் இல்லையா? 4 மாசம் விடுமுறை இருந்தது, எடுத்தா தீர்ந்து போயிடாதா? வாஸ்தவம். ஆனா நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணிடுவோம், அதை எடுத்த சமயத்துக்கு வேலைக்கு வருவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. விடுமுறை கொடுத்துட்டோம், விண்ணப்பத்தை கொடுத்துட்டோம், ஆமா உனக்கு 4 மாசம் உண்டுன்னு சொல்லிட்டார். ஆனா அந்த 4 மாசத்துக்குள்ள நமக்கு தாங்கல, ஏதோ பதச்சுண்டு இது வரும் அதை வரும், இந்த வேலை பாக்கி இருக்கு அந்த வேலை பாக்கி இருக்குன்னு வந்தேன். கிடுகிடுன்னு மழை வர்றச்சையும் வேலை பார்த்துருந்தேன். உடனே என்ன ஆகும், இப்போ வந்தார் வந்தார் வந்தார்னு கணக்கில் எழுதிட்டே வருவாளா? எழுதின உடனே என்னாச்சு, அந்த வந்த 4 மாசத்துக்கு இன்னொரு 30 நாள் உதிர்த்துப்போ வந்தா மறுபடியும் அதுக்காக விடுமுறை எடுக்க வேண்டியிருக்கோம் இல்லையோ? வந்த இடத்துல விடுமுறை போட்டுட்டு தப்பி தவறி அலுவலகம் பக்கம் போகக்கூடாது. போகாம இருந்தோன்னா நிம்மதியா விடுமுறை கழியும். ஆனா அப்பவும் அதுக்கு வேற விடுமுறையில வந்தா ஒரு சம்பளம் இல்லை 2 சம்பளம். அதுவும் சொல்லலாம். இப்போ அதிகப்படி நேரம் நான் 8ல இருந்து 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சா 1 சம்பளம், ராத்திரி 8 மணிக்கு மேல வேலை செஞ்சா, தீபாவளி அன்னைக்கு வேலை செஞ்சா 2 சம்பளம் உண்டு இல்லையோ? அதை போல நான் விடுமுறையும் போட்டுட்டு அந்த சமயத்துக்கு வேலைக்கும் வர வேற ஏதோ வந்துட்டு பாருங்க. அதே போல பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிப்பதற்காக